ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் மெயின்டெனன்ஸில் டே 30 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தோசை எடுத்தாச்சு. அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் 120 கேலரி இருக்குது. நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போ எடுத்துக்கிட்டாலுமே ஆயில் கம்மியாக எடுத்துக்கணும். ஸோ நான் ஆயில் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஆயில் கம்மியாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதில் ப்ரோட்டீன் இருக்கணும். இப்போ வந்துருக்க ஒர்க் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான். ஆக்சுவலாக இது என்ன ஒர்க்குன்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே போர் இது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அதாவது இந்த போர் வந்து மொத்தம் 80 அடி. நம்ம 60 அடி 80 அடினா 2 பேரே இது பண்ணிடலாம். நானும் என் கூட இருக்கிறவங்க சேர்ந்து இந்த ஒர்க்கை பண்ணோம். இந்த ஒர்க்கு ஆக்சுவலாக 2 டேஸில் பண்ணோம். ஏன்னா 2 டேஸ் பண்ண வேண்டிய ஒர்க்கு தான். பட் இது ஒரு 5 டேஸ் கிட்ட ஆச்சு. ஏன்னா கடையில் கொடுத்து வர லேட் ஆகிடுச்சு. இதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, மோட்டர் பைப்பு, அதாவது மேலே உள்ளது மோட்டர், கீழே உள்ளது வந்து பம்பு. அந்த பம்ப் ப்ராப்ளம் ஆச்சு. அந்த பம்பு ப்ராப்ளத்தை சரி பண்ண தான் கடையில் கொடுத்தோம். பட் அவங்க அதை கரெக்டாக பண்ணலை. அதனால் அவங்க கொஞ்சம் நாள் இழுத்துக்கிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கும் மற்ற வேலைங்கள்லாம் வந்துச்சு. அது எப்படியோ ஓரளவுக்கு சரி பண்ணியாச்சு. ஏன் இதை டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டேட் சொல்லியிருப்போம். பட்டு அது வந்து கால சூழ்நிலைக்காக கொஞ்சம் தள்ளி போகும். அது எப்படியோ தண்ணி வர வச்சாச்சு. இது ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கே ராத்திரி ஆச்சு. ஆக்சுவலாக அது கொஞ்சம் நேரம் ஒர்க்கு தான். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸு, சுரக்காய், ஆம்லெட்லாம் எடுத்தாச்சு. அது லோ கார்போஹைட்ரேட், ஹை ப்ரோட்டீன், ஃபைபர் ரிச்சாக இருக்கணும். அதாவது அதில் காய்கறிகள் நம்ம சேர்க்கணும். டின்னருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் தோசையும் எடுத்தாச்சு. நான் எப்போ எடுத்தாலுமே ஒரு தோசை 2 தோசை தான் எடுப்பேன். ஆயில் கண்டென்ட் நம்ம எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12,000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருப்பேன். டின்னரும் அதே மாதிரி தான். நம்ம எப்போ டின்னர் எடுத்தாலுமே தூங்க போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். இந்த ஒர்க் முடிச்சு வர எனக்கு லேட் ஆச்சு. அதனால் நான் டின்னர் லேட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். வெயிட் மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் 2 நாள் நம்ம டின்னர் லேட்டாக எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ரெகுலராக நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி டின்னர் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கணும் ட்ரை பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி டே 33 தான் பார்க்க போகிறோம். டே 33ல் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆப்பம் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்க்க போகிற ஒர்க் எலக்ட்ரானிக்கல் ஒர்க். அதாவது எனக்கு எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், எலக்ட்ரானிக்கல் 3மே தெரியும். இப்போ எலக்ட்ரானிக்கல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். எலக்ட்ரானிக்கில் ஆக்சுவலாக நிறைய அவுட் இருக்குது. ஆக்ஸு, லைன் அவுட்டு, எக்ஸாஸ்ட் ஃபில்டர், லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்குது. நமக்கு எந்த அவுட்டு தேவையோ, அதாவது பீப்புளுக்கு நமக்கு எது தேவைப்படுதோ அதை அவங்களுக்கு நம்ம செட் பண்ணி கொடுத்துடலாம். இன்றைக்கி மதியானம் ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். அது வீடியோ எடுக்க முடியல. டின்னருக்கு அதே மாதிரி தோசையும் போட்டியும் எடுத்தாச்சு. இது வெயிட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சாப்பிட்லாமான்னா சாப்பிட்லாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம லிமிட்டடாக எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அது நமக்கு பிரச்சனையே வராது. இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12,000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருப்பேன். நம்ம வெயிட் மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது நம்ம கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் ஹையாக இருக்கணும், ஃபைபரும் அதே மாதிரி ரிச்சாக இருக்கணும். லோ கார்போஹைட்ரேட், ஹை ஃபைபர், ரிச்சாக ப்ரோட்டீனாக சாப்பிட்ணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு அது நல்லது. அதே மாதிரி ஸ்டெப்ஸும் நம்ம 12,000 ஸ்டெப்ஸு 10,000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ நடக்கிறோமோ அது நம்ம உடம்புக்கு நல்லது. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோர் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் போய் உங்களுக்கு மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த ஆப்பை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த பை மோர் ஷாப்பிங் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.